World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய 30வது கருத்தரங்கிற்கு நட்சத்திர பேச்சாளராக வருகை புரிந்துள்ள கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அம்மா அவர்கள் சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் என்ற தலைப்பில் பேச உள்ளாங்க. சகோதரி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். என்னுடைய பேர் வினோதினிங்க. இந்த கருத்தரங்கத்தில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வல்லரசு தினேஷ் ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு என்னோட நன்றிகள். என்னோட குருமார்கள் திரு வல்லரசு தினேஷ் ஐயா, சிவகாளீஸ்வரன் ஐயா, பொது உடைமூர்த்தி ஐயா, திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா, ஏஎல்பி ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் என்னோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன். இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள். எண்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுது. எப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆதார் கார்டு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. எல்லாமே எண்கள் தான். காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்கள் தான் நம்மளைவே ஆளுது. எண்களை பற்றி பேசுனா ஒரு நாள் போதாது. இன்றைக்கி நான் மிக முக்கியமான எண்களை பற்றி நான் சொல்கிறேன். மிக சிறப்பான எண்கள், சுப எண்கள் என்ன, அசுப எண்கள், தவிர்க்கப்பட வேண்டிய எண்கள் என்னன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாம் கவனமாக பாருங்கள். இப்போ சுப எண்களில் பார்த்துட்டிங்கன்னா 42. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதை ஜெயிக்க இது உதவும். 42 பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு அல்டிமேட்டான நம்பர். எப்படி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை, இந்த 42 அந்த பொண்ணுக்கு வச்சு கொடுத்தோம்னா குடும்ப பிரச்சனை தீந்துடும். ஆண்களுக்கு வச்சு கொடுத்தாலும் தீந்துடும். இதே ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, மாமியார் மாமனார் நாத்தனார் இவங்கனால ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த 42 எண்ணை இந்த பொண்ணு பயன்படுத்தினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணை அவங்கெல்லாம் அனுசரித்து போயிடுவாங்க. இது நிஜமான உண்மை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 54ங்கிறது பயன்படுத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் தேடி உதவிகள் பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடும்போது ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அப்புறம் பேசி ஒரு 3 மாதம் கழித்து என்னை கூப்பிட்டு, மேடம் எனக்கு இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபீஸ் போட்டு விட்றேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணு, நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில், எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு நான் கேட்டேன். கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து ஸ்தானத்தில் 54 நான் வச்சு கொடுத்தேன். இதை வச்சு கொடுத்து அவங்க ஜாதகப்படி தான் அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்தோம். முந்தா நாள் திடீர்னு அவங்க கூப்பிட்டு என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இப்போ திடீர்னு கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க மேடம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. அப்போ அந்த 54 பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேடி உதவிகள் கிடைக்கும். அதனால் 54 தாராளமாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தினீங்கன்னா எங்கிருந்துனாவது உங்களுக்கு நான் அந்த நேரத்துக்கு உதவிகள் கிடச்சிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 95 ஒரு குபேர சம்பத்தை கொடுக்குங்க. இடம், வீடு, அப்புறம் ஆபரணம் இது வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து
நல்ல ஒரு அமைப்பு வந்து உருவாகும். 95. அடுத்தது வந்து 64. 64 வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு ராஜ யோகந்தாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், பொருளாதாரம் நிச்சயமாக உயருங்க. அடுத்தது வந்து 68. இந்த 68 பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வ கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களே தேடி கோயிலுக்கு போவாங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஈடுபடுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு தெய்வ கடாட்சம் கிடச்சி இவங்களோட வாழ்க்கையே மாறும் இவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 92. 92 வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்க, ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். இருக்கிறதுலையே பணம் வரக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 92 தான். என்னோட மொபைல் எண்ணிலே பார்த்தீங்கன்னா 92 வச்சுருக்கேன். 92 ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்க. அடுத்தது 87. 87ங்கிறது வீடு கட்டுற அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். யாருக்காவது வீடு கட்டணும் அந்த எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா 87 நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்குன்னு இப்போ வந்து இன்னைக்கு பயன்படுத்துகிறோம், அடுத்த 2 மாதத்தில் வீடு கட்டணும், அதெல்லாம் முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. 89. 87 வீடு கட்டலாம். 89 பல வீடுகள் கட்டலாம். பல வீடுகள் கட்டுற யோகம் இருக்கும். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது இன்ஜினியரெல்லாம் வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 87 89 பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அடுத்தது 22. 22 வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி அப்படியே கூட்டம் வருங்க. நீங்கள் எதாவது ஆஃபீஸ் போட்டு ஜாதகம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா இந்த 22 பயன்படுத்தி பாருங்கள், வாடிக்கையாளர் கண்டிப்பாக வருவாங்க. உதாரணம் என்ன தெரியுங்களா, நம்ம முத்துப்பாண்டி அண்ணா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி 19 அக்டோபர் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதோட டோட்டல் எண் 22. இன்னைக்கு நம்பர் 1 இருக்குது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 22 இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி கூட்டங்கள் வரும். நம்பர் 1 வருவீங்க தொழிலில், பிஸ்னஸில். அடுத்தது வந்து 79. போன வருடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜநிலை மாநாட்டில் நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினேன். 79 பெரிதா பலன், இப்படி சிறப்பான பலன் தருமா, இல்லை 88 சிறப்பான பலன் தருமா அப்படின்னு நான் பேசினேன். அந்த 79 பற்றி நான் பேசிவிட்டு நைட்டு நாங்கள் எல்லோரும், அது 2 நாள் மாநாடு நடந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் முடிச்சுட்டு சாயந்தரம் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சும்மா எல்லோரும் உட்காந்து ஜோதிடத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஜோதிட ஜாம்பவான் வந்தார். ஜோதிட ஜாம்பவான் வந்து அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி யார் 79 பற்றி பேசுனாங்கன்னு கேட்டார். சார் நான் தாங்க சார் பேசினேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, 79 நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தேன்னு சொன்னார். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, அப்புறம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பரவாயில்ல, நம்ம இப்போ நல்ல விதமாக நம்ம பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃபோன் பாஸ்வேர்ட்லேயும் வச்சுட்டேன், என்னோடய ஃபோன் நம்பர்லேயும் நான் அந்த 79 வச்சேன். இப்போ வந்து இந்த 1.5 வருட காலங்களுமே நான் பிரபலமாக தான் இருக்கேன். அந்த 79 வேலை செய்யுது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க 79 பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களை அறியாமையே உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கே வந்து சமிக்கை கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க உங்களை. சரிங்களா? ஆனால் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 32 வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்னென்ன இழந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு இல்லை பிரச்சனை அப்படின்னா இந்த 32 பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரச்சனைகளாக தீந்துடும். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கு வந்து இந்த 32 பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 32 எப்படி பயன்படுத்தலாம்? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கு எப்படி பயன்படுத்தலாம்? இந்த கையில் இந்த இடத்துல நீங்கள் எழுதிடலாம் அவர் கையில். இல்லை ஒரு வாட்டர் கேன் தண்ணினா அந்த 32 அவர் கண்ணில் படுற மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அவருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெடி ஆவார் அவர்.
32 இருக்கிறதுலே ரொம்ப அல்டிமேட் நம்பர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 80 வந்து பார்த்துட்டிங்கன்னா பூரண விருத்தி யோகம் கிடைக்கும். இப்போ ஒருத்தருங்க கூட பார்த்தீங்கன்னா 80 கார் வச்சுருந்தாரு, இப்போ பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார். அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார். 80 கண்டிப்பாக 32 போல தான் செயல்படும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 88 வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்ரீம் பவர் கிடைக்கும். 88 பயன்படுத்தினா 88 வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு பிரச்சனை பெருசாக வரும், கிட்ட வரும்போது புஷ்ஷுன்னு போயிடும். சரிங்களா? அப்போ வந்து 88 பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளுக்கு செல்வ வளமும் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு சுப்ரீம் பவரும் கிடைக்கும். ஆனால் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும். சரிங்களா? அப்போ நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம 88 பயன்படுத்தலாம். இது எல்லாமே சுப எண்கள்ங்க. இது எல்லாருமே பயன்படுத்தலாமானா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது வந்து சுப எண்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காது. எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும், கெட்டது எதுவுமே பண்ணாது உங்களுக்கு. ஓகேங்களா? இது அடுத்தது அசுப எண்கள். அசுப எண்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 7 வந்து பார்த்துட்டிங்கன்னா யார்? கேது பகவான். இப்போ கேது பகவான் வந்து கேது பகவான் என்ன பண்ணுவாருங்க? சுருக்குதல் இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் யாருக்கா சம்பளம் கொடுக்குறீங்க, இல்லை ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறீங்க, இல்லை வீட்டு வாடகை கொடுக்குறீங்க, எதாக இருந்தாலும் 7ஆம் தேதி கொடுக்காதீங்க. சரிங்களா? 7ஆம் தேதி கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு விரையந்தான் உங்களுக்கு ஆகும். அடுத்தது 15. இந்த 15ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு அடிபடுறோம், எனத்துக்கு அடிபடுறோன்னு கண்டே பிடிக்க முடியாது. விபத்துக்குண்டான எண் 15. ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிட நண்பர் எனக்கு பழக்கமானார். அவரோட மொபைல் எண்ணில் 15 இருந்துச்சு. அப்போ நான் வந்து சார் இந்த நம்பர் வந்து விபத்துக்குண்டான எண், இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னார்? சரிங்க மேடம், பார்த்துக்கலாம் மேடம் அப்படின்னாரு. இந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. 10 மாதம் கை குழந்தை அவருக்கு இருக்குது. இப்போ அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு 15ங்கிறது மோசமான எண். சரிங்களா? இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்குற நேயர்கள் அனைவருமே இந்த 15 வந்து தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு இன்னைக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 தவிர்த்துருங்க. அடுத்து 18ங்க. இந்த 18 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருந்தாலும் எல்லாமே போயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கோச் வண்டிங்க, 20 பேர் உட்கார்ற கோச்சு. அந்த 20 பேர் உட்கார்ற கோச் வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8532. 85 நல்ல நம்பர் தான், 32 நல்ல நம்பர் தான். ஆனால் இவர் வந்து 3வது ஓனர், அந்த வண்டிக்கு 3வது ஓனர். அப்போது அந்த 3வது ஓனருங்கும் போது கூட்டினா என்ன வந்துடுதுங்க? 18 வந்துருச்சுங்களா? அப்போது இவர் வந்து அந்த வண்டியே வந்து வாங்கினதுக்கப்புறம் கடன் வாங்கி தான் டியூ கட்டிட்டு இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகுது அந்த வண்டி வாடகைக்கு போன பக்கம் அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி கடைசியில் அதில் ஒன்றுமே கிடைக்கல, எந்த பார்ட்ஸுமே கிடைக்கல அவருக்கு. அப்போது 18 நீங்கள் என்ன இருந்தாலும் சரி, இது வந்து இன்னைக்கு நடக்கலைனாலும் என்னைக்கு இருந்தாலும் நடக்குங்க. இது என்னோட ஆய்வில் நான் பார்த்ததில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களே வந்து உணர்வீங்க, இவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு உணர்வீங்க. சரிங்களா? 18 வந்து தவிர்க்கப்பட வேண்டிய எண்ணுங்க. அடுத்தது வந்து 49. 49ம் பார்த்துட்டிங்கன்னா விபத்துக்குண்டான எண்ணு தான். இடுப்புக்கு மேலே அடிபடும். எப்போ அடிபடுனாலும் சொல்ல முடியாது. சரிங்களா? அது என்னைக்கு இருந்தாலும் அது டேஞ்சர் தான். அதனால் 49 தவிர்க்கப்பட வேண்டிய எண்ணுங்க. அடுத்தது வந்து 62 பயன்படுத்தினா கண்டிப்பாக வறுமைகள் உங்களுக்கு வந்துடும்.
அதனால் ஃபோன் நம்பர்லாம் சரி, இல்லை ஏடிஎம் நம்பர்ல இருந்தாலும் சரி, இந்த 62 தவிர்த்துருங்க. இல்லை வாகனம் என்ன இருந்தாலும் சரி, அதை வந்து தவிர்த்துருங்க. அடுத்து 31 வந்து பார்த்துட்டிங்கன்னா பண தரித்திரத்தை கொண்டு வந்துடும். உங்களுக்கு என்ன சம்பாரிச்சாலும் கையில் ஒன்றும் இருக்காது, வர்றது பூரா எல்லாம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 31 கண்டிப்பாக தவிர்த்துறணும். அடுத்தது 24, உங்களை கடன்காரனாக்காம விடாது இந்த எண்ணு. 24 கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனையை கொண்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 11 பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் விருத்திங்கிறது இருக்காது. அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழில் விருத்திங்கிறது இருக்காது. அடுத்தது 90ங்கிற எண்ணு வந்து எந்த பெண்கள் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. பெண்கள் 90 பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? அது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா பொது தளத்தில் என்னால் சொல்ல முடியாது. பெண்கள் யாராக இருந்தாலும் ஒரு சகோதரி சொல்கிறேன், அதனால் நீங்கள் அதை 90 தவிர்த்துருங்க. ஆண்கள் பயன்படுத்தலாம், பெண்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 75ங்க. ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் 75, அவர் தான் ஜாதகர். 75 பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடனே தீராது. நான் ஒரு 2015 ஒரு வண்டி ஒன்று வாங்கினேன், 2 வீலர் 7501. எப்போ அந்த வண்டி வாங்கினா கடன் வந்துருச்சு. எனக்கு கடனே என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு, கடன் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் தீர மாட்டேங்குது. இந்த வண்டியை இதை தெரிஞ்ச உடனே இந்த வண்டியை நான் கொடுத்துட்டேன் நான். அதனால் எல்லாம் உஷாராயிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 63 ஸ்டார்டிங் ஃபோன் நம்பர்லேயே 63 வருங்க. 63 வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்ட முதல் காணாமல் போயிடும். இப்போ நீங்களே ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு டேபிள், அட்வான்ஸு, ஃபேனு எல்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் 63 பயன்படுத்தினீங்கன்னா எல்லாம் விரயமாயிரும், வாடகையும் கூட கொடுக்க முடியாது, அந்த நிலமை வந்துடும். சரிங்களா? 63 தவிர்த்துறணும். அடுத்தது 96 ஸ்டார்டிங் 96 வரும். நண்பர்கள் எல்லாம் உங்களை பயன்படுத்திப்பாங்க. நண்பர்கள் எல்லாம் உங்களை பயன்படுத்திட்டு அப்புறம் விட்டுருவாங்க உங்களை. சரிங்களா? யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. அப்போது 96 வந்து தவிர்த்துறணும். அடுத்தது 98 வந்து பார்த்துட்டிங்கன்னா நேர்மைக்கு பலன் கிடையாது. நீதிக்கு புறம்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த எண்ணு வந்து காப்பாற்றும். ஆனால் கடைசியில் அதுவும் பிரச்சனைக்கு வந்துடும். சரிங்களா? 98 கண்டிப்பாக தவிர்த்துறணும். அடுத்து 81 ஸ்டார்டிங்கில் வரும். அவங்களுக்கு ஒரு மரண பயம் கண்டிப்பாக இருக்கும், மனசில் ஒரு பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். அதனால் 81 தவிர்த்துருங்க. அடுத்தது 78 சகல வகையிலும் கெட்டதுங்க. பொருள் விரயம், தேவையில்லாமல் பகை, பிரச்சனை, இந்த மாதிரி அமைப்பை கொண்டு வந்துடும். அதாவது 78. சரிங்களா? இந்த மாதிரி என்னங்கன்னா இது வந்து எண்கள் நிறையா இருக்குது. ரொம்ப மோசமான எண்கள் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இதில் சுப எண்களில் கொஞ்சம் விட்டுட்டேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 4ன்னா யாருங்க? ராகு பகவான். ராகு பகவான் என்ன பண்ணுவார்? பிரம்மாண்டத்தை கொடுப்பார், போகத்தை கொடுப்பார். இந்த ராகு பகவான் அந்த 4ஆம் நம்பரை பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பாலவ கர்ணத்தில் பிறந்தவங்க. அதாவது ராகு பகவான் யோகியாக வர்றவங்க பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது 6ன்னா யாருங்க? சுக்கிர பகவான். அப்போ 6ஆம் நம்பரை பயன்படுத்துகிறவங்க யாருன்னா தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க, சுக்கிரன் யோகியாக வர்றவங்க. அவங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில், அதாவது 6 பயன்படுத்தினாலே மணலை கூட கயிறா திரிச்சு விற்கிற நுணுக்கம் அவங்களுக்கு வந்துடும். அவங்கள அறியாமையே செயல்படுவாங்க. அப்போ 6 பயன்படுத்தினாலே அந்த அமைப்பு அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது 8ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 பயன்படுத்துகிறவங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட சேவை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறாங்க. அப்போ 8 பயன்படுத்துகிறா யார் பயன்படுத்தலாம்? கௌளவ கரணமும் சகுனி கரணமும் பயன்படுத்தலாம். சனி பகவான் யோகியாக உள்ளவங்க பயன்படுத்தலாம்.
அப்போ அவங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்தது 10. 10ங்கிறது யார்? சூரிய பகவான். அப்போ இதை யார் பயன்படுத்தலாம்? வணிசைக்கரணம் அவங்க பயன்படுத்தலாம். அப்புறம் சூரியன் யோகியா வர்றவங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ இவங்க பயன்படுத்தும் போது அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆதாயங்களும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி பார்த்து எல்லா நம்பருமே எல்லாருமே பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா, சுப எண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம், உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு, அதாவது திரிகோணம் 1, 5, 9 பாவத்தில் இருக்கிற எண்களை எடுக்கணும். இல்லை கேந்திரம் 1, 4, 7, 10 எடுக்கணும். இல்லை 2, 11 இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி எண்களை எடுத்து பயன்படுத்தணும். அப்புறம் இந்து லக்னத்தில் இருக்கிற எண்ணை எடுத்து பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினாதான் உங்களுக்கு வெற்றிகள் வரும். இப்போ நான் சொன்ன சுப எண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 88 தனுசில் இருக்குது. சரிங்களா? தனுசு வீட்டில் இருக்குது. அப்போ எல்லாருமே பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாதுல்ல. இப்போ கடக லக்னத்துக்கு எத்தனை 6ஆம் இடமா வருங்களா? அப்போ 6ஆம் இடம் பயன்படுத்தலாமா? அப்போ பயன்படுத்தக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இந்த மேடம் சொல்லிட்டாங்க எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு எந்த எண்கள் பயன்படுத்தணும் சூட்சமும் இருக்கிறது, அந்த எண்களை தான் இப்போ சுப எண்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஓரளவுக்கு மீடியமாக உங்களுக்கு போகும். ஆனால் உங்களுக்குன்னு உண்டான என்ன தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக படிப்படியாக வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற உங்களை அறியாமையே உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அப்புறம் இந்த சுப எண்களை எதில் பயன்படுத்தலாங்க? பணத்தில் பயன்படுத்தலாம். காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு, இப்போ ஒரு 4:26க்கு ஒரு 48 நாள் எந்திரிங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? இப்போ 4:26 அப்போ எத்தனையாச்சுங்க? 6 6 12 ஆச்சா? அப்போ என்னங்கன்னா கண்டிப்பாக 48 நாளில் உங்கள் லைஃப் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். மணியில், அதாவது பணத்தில் நீங்கள் அந்த டெய்லி இந்த சுப எண்கள்லையே ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சுப எண்களில் நீங்கள் அந்த எண்களை இயக்கலாம். அடுத்து ஏடிஎம் நம்பரில் இயக்கலாம், ஃபோன் பாஸ்வேர்டில் இயக்கலாம், அக்கௌண்ட் நம்பரில் இயக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் வச்சு இயக்கலாம். இதெல்லாம் இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக இயக்க உங்களுக்கு கண்டிப்பாக, இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே எந்த பெண்களுமே இந்தளவுக்கு வந்தது கிடையாது. நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியம்தான். இவ எங்கே இப்போ ஒன்றுமே பேசுகிறக்கே பயந்துப்பா எப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்போ எண்கள் என்னை இயக்குதப்போ. சரிங்களா? இப்போது வல்லரசு தினேஷ் ஐயா கிட்ட 2018 ஒரு ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஐயா பார்க்கும்போது ஒசூரில் இருக்கிறாங்கன்னு அந்த கிளாஸில் சொன்னாங்க. அப்போ நான் ஒசூர் எங்கே இருக்குது, நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? ஆனால் பார்க்கணும், இவங்களை பார்த்து பேசணும். இவங்க இளம் வயதாக இருந்தாலும் தெளிவாக நிதானமாக நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க, இவங்களை பார்க்கணுங்கிற ஆசைகள் எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த தேடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோதிட மாநாடு, ஜோதிட கருத்தரங்கம் இதெல்லாம் நான் பார்த்தேன், மீட் பண்ண, பேசினேன். ஆனால் இன்றைக்கி ஒரு குரு முன்னாடி பேச இன்றைக்கி வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்னங்கன்னா நம்ம ஒரு தேடல் வச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு நடக்கும். இந்த எண்கள் தான் கிரகங்கள். அப்போ எண்கள் நீங்கள் என்ன எண்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். நான் சொன்ன எண்கள் எல்லாம் கரெக்டாக, நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, இல்லை வண்டி வாகனம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏடிஎம் நம்பர் கரெக்டாக வச்சுருக்கோமா, இதெல்லாமே பாருங்கள். இது எல்லாமே மாற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அடுத்த ஒரு 90 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக வரும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த வல்லரசு தினேஷ் ஐயாவுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா அடுத்தெல்லாம் பேசுகிறக்கு இருக்காங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக ஏடிஎம் நம்பரை பற்றி, உங்களுக்கு வாகனம் எண்ணை பற்றி உன்னி சூட்சமங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுங்களா நான் பேசுனது? மொபைல் நம்பர் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. 97. என்னோட யோகி பார்த்துட்டிங்கன்னா 9. கர்ணநாதன் 10 கரணம். 97 முன்னாடி கொண்டு வந்துட்டங்களா? சரிங்களா? அப்படி தான் வைக்கணும். யோகி என்ன பண்ணுவாருங்க? யோகத்தை மட்டும்தான் செய்வார். கர்ணநாதர் என்ன பண்ணுவார்? காரிய வெற்றியை கொடுப்பார். சரிங்களா?
அப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி சூட்சமமாக எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா? 97. அடுத்தது பாருங்க 42 வந்துருச்சா? 42. அப்போ எனக்கு குடும்ப பிரச்சனை எதுவும் வராதுங்களா? 95 64 80 97 42 95 64 80. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேர் வந்து பி வினோதினி. சரிங்களா? பி வினோதினிக்கு 37 தான் வரும். எம்பி வினோதினின்னு மாற்றினேன். இப்போ என்னாச்சுங்க, தலையெழுத்தே மாறிடுச்சு. எங்கேயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜூம் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தேன், இவங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நேர்லேயே வந்து பேசுகிறேன், நேர்லேயே இவங்களோட பயணம் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாருமே பயன்படுத்துங்க. இன்றைக்கி நான் சொன்னது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இறந்துட்டார். அதெல்லாம் ரொம்ப எனக்கு மனசு பாதிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி உங்களோட பேசுனது இந்த 15 இந்த 18 தாங்க. ஏதோ ஒரு 100 பேர்னா இது மூலமாக பயனடைவாங்க. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் எனக்கு. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. சகோதரி வினோதினி அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றினாங்க. பெயரிலேயே வினோதம் அப்படிங்கிறது இருக்குது. வினோதம்னா என்னென்னா புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு புதுமையான விஷயங்களை எண்கணிதத்தில் சுப எண்கள் அசுப எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் மிக சிறப்பான சொற்பொழிவு கொடுத்தாங்க. அவர்களை பாராட்டி பொன்னாட்டை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினர் நிதிஷ் ஆனந்தராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.